நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பயங்கரமான பனிஷ்மெண்ட்னா அது இந்த ஸ்கேப்பிசம் தான். இதை ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி பெர்ஷியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ராஜாவை ஏமாத்தினாலோ இல்லை ராஜ குடும்பத்திலேயே இருக்கிற யாராச்சும் ஒருத்தரை கொன்னீங்கனாலோ இல்லை ரிலீஜியஸ் கோட்ஸை மீறினீங்கனாலோ உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பேசிக்காக விக்டிமோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவர் ஒரு போட்டில் போட்டுருவாங்க. அந்த போட்டுக்கு மேலே இன்னொரு போட்டை வச்சு அவரை கவர் பண்ணிடுவாங்க. விக்டிமோட கை கால் தலை மட்டும் வெளியே இருக்கும். தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவர் வாயில கொண்டு வந்து நிறைய பாலையும் தேனையும் ஊற்றுவாங்க. நிறைய எந்த அளவுக்குன்னா அவராலேயே தாங்க முடியாத அளவுக்கு. ஸோ விக்டிமுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வாமிட் வர ஸ்டார்ட் ஆகும், டைரியா வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் அவர் மேலே இன்னும் கொஞ்சம் தேனை தூவி போட்டோட சேர்த்து குளத்துக்குள்ள தள்ளிடுவாங்க. விக்டிம் வெயில்ல அசைய முடியாமல் டைரியா ஆகி படுத்துட்டு இருப்பாப்ல. அந்த நேரத்தில் அந்த தேன் பாலோட வாசத்துக்கு நிறைய இன்செக்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பால் தேன் கூட சேர்த்து விக்டிமையும் கடிச்சு சாப்பிடும். அவங்க பாடி கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி இன்ஃபெக்ட் ஆகி இன்செக்ட் கடிச்சே சாவாங்க. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டில் ஒரு மனுஷன் சாகருக்கு வந்துட்டு 2 நாள்ல இருந்து 2 வாரம் வரைக்கும் ஆகுமாமா. 2 வாரமெல்லாம் ஆச்சுன்னா அவங்க மைண்ட் செட்டு எப்படி இருக்கும்? எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது நண்பர்களே. ஒரு சைடு பசி தாகம், இன்னொரு சைடு வெயில், உள்ளுக்குள்ள இன்ஃபெக்ஷன், வெளியில இன்செக்ட் கடி. நினைச்சு பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்டனையோட கோல் வந்துட்டு அவனை கஷ்டப்படுத்துறதை தாண்டி அடுத்த தடவை எவனுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக. இதுல ஃபேமஸான கதை என்னன்னா, மித்ரிடேட்ஸ்னு ஒருத்தர் வந்துட்டு அலெக்சாண்டர் 2 பிரதரை ஆக்சிடென்டெல்லாம் கொன்றாப்ல. அதுக்காக அவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவர் சாகருக்கு வந்துட்டு எவ்வளவு நாள் எடுத்துச்சு தெரியுமா? 17 days. 17 நாளைக்கு ஒரு சைடு டைரியா ஆகி இன்னொரு சைடு டீஹைட்ரேட் ஆகிட்டு ஒரு சைடு இன்செக்ட் கடிச்சு அழுகி போய் செத்துருக்காரு. நம்ம மனிதர்கள் ரொம்ப கிரியேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அவனை கொல்றதில்ல.